இருக்கு அது போலீஸ் அப்படியே எடுங்க போட்டோம் எல்லாரும் உள்ள போகுது வரிசையாக வருது அப்படியே இருப்பா அப்படியே இங்கே இருந்து திரும்புங்க அப்புறம் எடுத்துக்கலாம்ண்ணா இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்கு உள்ள அப்புறம் வரட்டும் ஐயா 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 வருது 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 என்ன வருதுங்க கொஞ்சம் ஒயிட் ஆகுங்க ஒயிட் ஆகுங்க தம்பி இப்படி வை வேணாம் இப்படி இருந்தா கவர் ஆகும் மொத்தமா கவர் ஆகும் மாறி லைட் கொஞ்சம் தள்ளு ஒரு எட்ஜுக்கு கிளார் அடிக்குது பின்னாடி வாழிச்சு போதுமா போதுங்க ஓகே தானே இன்னும் சொல்ற சுந்தரன் அடிக்கிறா எங்க ஐயா ஒன்று ஃபோன் வருது பாருண்ணே ஃபோனை பின்னால் எடுக்கணும் ஆப்போசிட் லைட் ரொம்ப இருட் ஆயிடுச்சு கல்யாண வீடியோ எடுக்கிறோம் அப்படியே இருப்பா சொல்லுங்க கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் சார் வச்சுக்கலாம் டேபிள் வேண்டாமா சார் டேபிள் வேண்டாம் இங்கே வச்சுக்கலாம் நாங்கள் பின்னாடி ஓகே ஓகே தம்பி தம்பி சார் எல்லாருமே கீழே தான் பார்த்துட்டு இருக்காங்க சார் சார் கொஞ்சம் நிமிடம் கை நீட்டா எல்லாமே கீழே பார்த்துட்டு இருக்காங்க கை நீட்டாங்கண்ணே இங்கே பாருங்க எல்லாம் வச்சாலும் தெரியாதுண்ணே ஓகே தேங்க்யூ உள்ள போவாதா உள்ள போ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகர் காவல் நிலையத்தில் நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய டீம் டிஎஸ்பி பிருந்தா தலைமையில் ஒரு நல்லா குட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 பேர் சந்தேகத்தோடு இவங்க விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு ரோடு சைடில் நின்றுருப்போம். அவங்க கூட ஒரு 7 பெட்டி பாக்ஸ் இருந்திருக்கு. அவங்ககிட்ட விசாரணையில் இது பெட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சீஸ் பண்ணி இதில் 4,82,000 போதைப் பொருட்கள் சம்பந்தமாக டேப்லெட் சீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மதிப்பு
கிரே மார்க்கெட்டில் 9 கோடிக்கு மேலே இருக்கும். இதனோட 4 அக்யூஸ்ட் அவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேர் ஆம்ஸ்ட்ராங், அமல்ராஜ், பிரதாப் அண்ட் சந்தியா. இவங்க 4 பேருமே ராம்நாடு மாவட்டத்திலோட சேர்ந்தவர். இதை நம்ம கைது செஞ்சுருக்கோம். இது போதைப் பொருட்கள் மொத்தமாகவே ஸ்ரீலங்கா கொண்டு போகிறது மாதிரி அவங்க பிளான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கடத்தல் பண்ணுறதுக்கு மாதிரி வாய்ப்புகள் உள்ளது. அதை நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம். இது சம்மந்தமாக என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நான் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் டவுன் சப் டிவிஷன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கு சார் கொண்டு போகிறாங்க? எந்த பகுதியிலேருந்து? இவங்க வந்து 4 பேரும் ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல நம்ம டீம் வந்து போயிட்டு விசாரிச்சப்பல இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் பொருள் வந்து வச்சிருக்கோம், அப்போ வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். வண்டி இவங்ககிட்ட நம்ம இது சீஸ் பண்ணல. இன்னும் நம்ம வந்து இது கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. கஸ்டடி எடுத்துகிட்டு நம்ம இன்னும் விசாரிக்கணும். இங்கிலிருந்து ராம்நாடு எப்படி கொண்டு போகணும், எப்படி இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும், அது வந்து விசாரணையில் இருக்கு. எந்த பகுதியிலேருந்து கொண்டு வந்தோம்? அதுவும் விசாரணையில் இருக்கு. டெஸ்டினேஷன் நமக்கு தெரிய வருது, ஸ்ரீலங்கா கொண்டு போறாங்க. பட் எங்கிலிருந்து கொண்டு வந்தாங்க அது இன்னும் விசாரணையில் இருக்கு. போஸ்டல்ல லாஸ்ட் இயர் ஒரு முக்கியமான ஒரு கஞ்சா கேஸ் நம்ம மீமிசல் காவல் நிலையத்தை 100 கிலோ கஞ்சா நம்ம பிடிச்சோம். அதுக்கு முன்னாடி கோட்டைப்பட்டினத்துல ஒரு 300 kgக்கு மேலே வந்து கஞ்சா பிடிச்சோம். டேப்லெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிடிக்கிறோம். இந்த மாதிரி வந்து சமூகங்களை தடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து நிறைய வெஹிக்கிள் செக்கிங், நிறைய சோர்ஸு, இந்த மாதிரி வந்து குட் கேட்ச் பண்ணாதான் நமக்கு வந்து இது தடுக்கும். இந்த மாதிரி குற்றவாளிகள் யார் யார் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் சேல் பண்ணுறாங்க அல்லது கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது சம்மந்தமாக டெய்லி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு கேஸு 2 கேஸ் நம்ம வந்து எல்லா போதைப் பொருட்கள் சொந்தம் நம்ம கேஸ் புக் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல கேள்வி. இது டேப்லெட்டில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டேப்லெட் பேர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேரில் வந்து கீழே மேனுஃபேக்சரர் டீட்டெயிலோ அல்லது வேறு ஏதாவது ஸ்டாம்போ இல்லாத கியூஆர் கோடோ எதுவுமே கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து இப்போது ட்ரக் லேபுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு ட்ரக் ரிப்போர்ட் வந்து வந்தால் தான் நம்ம இதில் வந்து ஆக்சுவல் என்ன சப்ஸ்டான்ஸ் நமக்கு வந்து தெரிய வரும். இது மேக்ஸிமம் வந்து இது ஓபிஎம் பேஸ்டு டேப்லெட்டாக தான் இருக்கும். இல்லை, மெத்தோட அது கம்மியாக இருக்கும். அது காஸ்ட் கம்மியாக இருக்கும். கிரே மார்க்கெட்டில் ஒரு டேப்லெட் வந்து 200க்கு மேலே போயிட்டு இருக்கு, ஒரு சிங்கிள் டேப்லெட். இதுல எழுதிருக்காங்க மேட் இன் இந்தியா, ஆனா மேனுஃபேக்சரர் அட்ரஸ் இல்லை. அது வந்து இப்போ விசாரணம், இவங்க கிட்ட விசாரிச்சணும் எங்கில இருந்து வாங்கினாங்க, அது வந்து விசாரணையில இருக்கு. இதுல என்ன கெமிக்கல் அது வந்து நம்ம ட்ரக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதனுடைய ரிப்போர்ட் வந்தா நமக்கு என்ன கெமிக்கல், இப்போ அவங்க கேட்கறது மாதிரி மெத்தா அல்லது இது ஓபியமா நமக்கு தெரிய வரும். இது 99% வந்து ஓபியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பு இது என்சிபி கைட்லைன்ஸ் இருக்கு. நமக்கு இது மாதிரி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி கஞ்சாக்கு வந்து 50,000 per kilo இருக்கு. இது மாதிரி டேப்லெட்ஸ்க்கு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அதன் பேசிஸ்ல நாங்க வந்து ஒரு ரஃபா போட்டுருவோம். கிரே மார்க்கெட்ல என்ன டேட்டா இருக்கு, என்ன ரேட் போதோ அதை கவர்மெண்ட் வந்து நம்ம அப்பப்போ சர்க்குலர் போடுவாங்க. அதன் பிரகாரம் நமக்கு சார் இது போதை மாத்திரை சார். ஆனால் வந்து புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வலி நிவாரண மாத்திரையை வந்து போதைப் பொருளாக வந்து பயன்படுத்துறாங்க. அது மாதிரி தடுக்கிறதுக்கு மெடிக்கல் வீட்டில் தான் விற்கிறாங்க. அது மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? அது மாதிரி நிறைய இருக்கு. அதில் வந்து நம்ம எல்லா காஸ்மெட்டிக் ஷாப், ட்ரக் ஷாப்ல வந்து சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு போதைப் பொருள் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு ஏற்கனவே கலெக்டர் மேடம் என்கார்டு மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் மாதக்கணக்கில் ஒரு என்கார்டு மீட்டிங் நடத்துவோம். அது வந்து சரியான முறையில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய அந்த மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதே போல் நம்ம இந்த வருஷம் மட்டும் சொல்கிறேன், டேப்லெட் சம்மந்தமாக 2 பேர் வந்து குண்டாஸில் கூட டிடைன் பண்ணியிருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஸோ இது மாதிரி வந்து குற்றவங்களே நம்ம
தடுக்கணும்னா இவங்களை பிடிச்சிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். 9 கோடி ரூபாங்கிற மாத்திரைங்கிறது பெரிய பல்கான இருக்கு சார். இதோட செயின் லிங்க் எப்படி தான் இருக்கும். இதை செயின் லிங்கை பிடிக்கிறதுக்கான நம்ம ஸ்பெஷல் டீம் எதுவும் ஃபார்ம் பண்றோமா, என்ன சார் பண்றோம்? ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு ஏற்கனவே. இதற்கு வந்து ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி டிஎஸ்பி தலைமையில இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது கேஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இதுக்கு பிறகு சொல்றேன் சார், இந்த 4 பேர் இல்லாம அடுத்து இதோட செயின் லிங்க் பிடிக்கிறது. எஸ், ஸ்பெஷல் டீம் போட்டாச்சு. சார் இந்த 4 அக்யூஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற தொடர்புல இருக்காங்களா, அந்த ட்ரக்ஸ்ல இருக்காங்களா, இல்ல இதுக்கு மேல வந்து வேற எதுவும் குற்றப்பின்னணி இருக்கா தமிழ்நாட்டுல வேற எங்கேயும்? அவங்களுக்கு ஹர்ட் கேஸ் இருக்கு, பட் ட்ரக்ஸ் கேஸ் இப்போதைக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். சார், பட் இவங்க அவங்க main வந்து ஏற்கனவே பண்றது மாதிரி வாய்ப்பு சார், இருக்கு. இவங்க மெயின் அக்யூஸ்டா வராங்களா சார், இல்ல கூலிக்காக வந்து இவங்க இது மாதிரி சம்பந்தப்பட்டிருக்காங்க? அது விசாரணையில் இருக்கு. மெயின் அக்யூஸ்டு எல்லாருமே செயின் பிடிக்கணும்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும். சிடிஆர் அனாலிசிஸ் பண்ணணும், அவங்களுடைய மூவ்மெண்ட் செக் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் டீடைல் செக் பண்ணணும், அவங்களுடைய அசெட்ஸ் செக் பண்ணணும். அது பண்ணாதான் நமக்கு கரெக்டாக தெரியும். தேங்க்யூ. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து ஏற்கனவே நகை வழிபறி பண்ணாங்க, புதுக்கோட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரக்ஸ் புதுக்கோட்டையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ புதுக்கோட்டை மாவட்ட தலையிடமாக கொண்டு இங்கே எதுவும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் புரியல அப்படின்ற மாதிரி இது ஒரு கும்பல் செயல். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் ஒன்று நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு செயல்முறையில் இருக்கு. அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு நமக்கு வந்து வரும் பொழுது இப்போ வந்து அதில் பெண்டன்சி ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்க்கும் பொழுது சில இடத்துல வந்து இந்த மாதிரி இங்கே குட்கா தான் அதிகம் சேல் புதுக்கோட்டையை பொறுத்தவரை. அதுவும் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கு. விராலிமலையில் லாஸ்ட் வீக்கில் ஒரு 400 kg குட்கா பிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப்பு யூஸ் பண்ணால் எங்கேயாவது வந்து போதைப் பொருள் சேல் பண்ணுறாங்களோ மக்கள்கிட்டே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து அதில் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து தகவல் சொல்லுங்கள். காவல்துறை கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுமையான ஆக்ஷன் எடுக்கும். பழக்கம் அதிகமாக இருக்கு சொல்றாங்க. சில குறிப்பிட்ட பகுதிகளில் இல்லீகல் மது விற்பனை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதில் வந்து டெய்லி டிரைவ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு 10 கேஸ் வந்து எஸ்எல்எல்ல மட்டும் போட்டிருக்காங்க. ப்ரோஹிபிஷன் சம்மந்தமாகவும் குட்கா சம்மந்தமாகவும். நேற்று அறந்தாங்கில 1 kg கஞ்சா பிடிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி டிரைவ் பண்ணால் இதில் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்குது. அப்பப்போ வந்து கம்ப்ளைண்ட்டும் வரும், அப்பப்போ போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கலாக ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கலாக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, இவர் பண்ணுறாரு அவர் பண்ணுறாரு, அந்த மாதிரி வந்து தகவல் காவல்துறைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா காவல்துறையால் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். இல்லை, அப்படி கிடையாது. அது கேஸ் வந்து நம்ம இந்த மாவட்டத்தில் நடத்துவோம். அது மாதிரி கைட்லைன் எதுவுமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. 4 பேர் தான் பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் மாத்திரம் பெரிய ஃபேக்டரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லவே இல்லை. அது வந்து விசாரணையில் இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு மதியானம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சீசர் மெஷர் போடுறது, ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுறது, அக்யூஸ்ட் கைது செய்யறதுக்கு இதுக்கே வந்து ஒரு 4 hours 5 hours டைம் ஆயிடுச்சு. இன்னும் விசாரணை பண்ணணும். கண்டிப்பாக வந்து நாங்கள் கொடுத்துருவோம். கடத்தலுக்கு பயன்படுத்துறது புதுக்கோட்டை கடற்கரையா பயன்படுத்த பார்த்தாங்களா சார்? ராமநாதபுரம் அது ராமேஸ்வரம் அது மாதிரி பார்த்தாங்க. இங்கிலிருந்து வந்து ராமேஸ்வரம் போகிறது மாதிரி தான் பிளான். திருநெல்வேலி ரோடில் தான் பிடிச்சிருக்கோம். அவங்க எங்க இருந்து டேப்லெட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல சார். அது தெரியல. டெஸ்டினேஷன் நமக்கு தெரியுது. சோர்ஸ் இன்னும் போட்டு கண்டுபிடிக்கும். ரெகுலர் ஆய்வு மூலமா வேற ஏதாவது ரகசிய தகவல் உண்டா சார்? ரெகுலரா நீங்க சோதனை மூலமா கிடைக்கப்பட்ட தகவல் அது இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா தகவல் வருதா கடத்துறாங்க? ரெண்டுமே இருக்கு. ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் டீம் 2 ஃபார்ம் பண்ணுங்க.